வணக்கம். பல்சுவை பெட்டகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. திரைப்பட பாடல்களை நாம் கேட்டு வருகிறோம். பல திரைப்பட பாடல்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மாற்றுகிறது இல்லையா? அந்த வகையில் கவியரசு கண்ணதாசன் எழுதிய இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும். அவர் எழுதிய எந்த பாடல் தான் பிடிக்காது, எல்லா பாடலும் பிடிக்கும் தான். ஆனால் இந்த பாடல் ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டுகிறது. வாழ நினைத்தால் வாழலாம், வழியாய் இல்லை பூமியில். என்ன வரி இல்லையா? எல்லோரும் சாதாரணமாக சொல்லிவிடலாம், நான் கவியரசர், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இடம் இருக்கிறது, நினைக்க வேண்டும், முயற்சி செய்தால் முடியாதது ஒன்றுமில்லை என்பதை இந்த பாடல் வரியில் குறிப்பிட. அது பி. சுசீலாம்மா பாடுகிற போது அந்த தேன் சொட்டுகிற ஒரு சூழலை, ஒரு உணர்வை நமக்கு ஊட்டும். அது மட்டுமல்ல, ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. அந்த ஆசை என்ற சொல், இந்த சின்ன குழந்தைகள் ஒரு கடல் அலையை பார்த்தால் ஆசைப்படும். இது எல்லோருக்கும் அவர் சொல்லியிருக்கிறார். என்ன, கடல் ஆழமானது, ஆழக்கடலும் இல்லை, சோலை, அதாவது மென்மையும் கொண்டு போய் அங்கே வைத்திருக்கிறார். நேருக்கு நேர், அதாவது ஒரு மிகப்பெரிய ஆழத்துக்கு முன்னால், உயரத்துக்கு முன்னால். இவையெல்லாம் கண்ணதாசனுடைய ஒரு அழகிய வரிகள், அவருடைய தத்துவம். அந்த தத்துவத்துக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. அதனால் தான் கவியரசு கண்ணதாசரை இன்னும் நாம் நினைத்து பார்க்கிறோம். இந்த பாடலை கேட்டால் இன்றைய இளைஞர்கள் துள்ளி குதிக்க முடியும், வாழ்க்கையினுடைய உயரத்தை தொட முடியும். இந்த மாதிரியான பாடல்களை தொடர்ந்து கேட்க வேண்டும். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமி, ஆழக்கடலும் சோலையாக, ஆசை இருந்தால் அடுத்த வரி அவர் குறிப்பிட்டிருப்பார் கவியரசு கண்ணதாசன். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்க்க தெரிஞ்சாதானே பாதை தெரியும். நடப்பவர்களெல்லாம், அதாவது பார்க்குற பார்வையெல்லாம் பார்வையாகிவிடாது. பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும். பார்த்து நடந்தால் தான் பயணம் தொடரும். இல்லை என்றால் நம்முடைய ஒரு வழியை சரியாக பார்த்து நடக்கிற போது தான் அந்த பயணம் தொடரும். இல்லை என்றால் அது இடர்பாட்டுக்குள் நின்றுவிடும், திசை மாறி போய்விடுவோம் இல்லையா? அந்த திசை மாற்றத்தை எவ்வளவு அழகாக ஒரு எளிய வரி என்று சொல்லிவிட முடியாது, வலிமையான வரி, ஒரு பாமரனுக்கும் புரியக்கூடிய வரியை தான் கவியரசு கண்ணதாசன் எப்பொழுதும் பயன்படுத்துவார். என்ன, இன்றைய இளைஞர்கள் இதையெல்லாம் கேட்டு ரசித்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். அதுதான் எதிர்கால தமிழகம் இங்கே தான் இருக்கிறது. இவருடைய வரியை கேட்டால் போதும், ஒரு அழகான தமிழகம் உருவாகும். பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும். நீங்கள் நினைத்து பாருங்கள், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும் என்றால் நான் இப்படி கூட சிந்தித்து பார்க்கிறேன். பொதுவாக பயணம் என்பது இந்த உலக வாழ்க்கை. நீ உன் பயணத்தை கொண்டு போனால் உலகம் என்கிற அந்த கதவு, அந்த தன்னம்பிக்கை கதவு திறக்கும். தொடராமல் இருந்திருந்தால் அந்த கதவு திறக்காது. எவ்வளவு அழகாக கண்ணதாசனால் சொல்ல முடிந்திருக்கிறது. நம் வீட்டு கதவை மட்டும் பார்ப்போம், அப்படியல்ல, வாழ்க்கை கதவு திறக்க வேண்டும். அந்த வாழ்க்கை கதவை திறப்பதற்கு பயணம் தொடர வேண்டும். பயணம் எங்கேனும் தோய்வு ஏற்பட்டால் கதவு திறக்காது, அவ்வளவுதான். அதனால் கதவு திறப்பதற்கு நம் பயணம் தொடர வேண்டும். காட்சி கிடைத்தால் கவலை மாறும், கவலை தீர்ந்தால் வாழலாம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை இல்லையா? காசு கிடைத்தால், காட்சி கிடைத்தால், இதெல்லாம் என்ன சொல்வது, ஒரு காசு கிடைச்சிருச்சுன்னா மனுஷனுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும்ல. ஒரு காட்சியை பார்க்கிற போது நமக்கான ஒரு மகிழ்ச்சி பிறக்கும். அதனால் வரிகளை வெகு சிறப்பாக குறிப்பிட்டவர் கவியரசு கண்ணதாசன். கண்ணில் தெரியும் வண்ணப்பறவை கையில் கிடைத்தால் வாழலாம். அது என்ன வண்ணப்பறவை? அந்த வண்ணப்பறவை நமக்கு கையில் கிடைத்தால் வாழலாமா என்று நமக்கு தோன்றும். ஒரு தன்னம்பிக்கையின் உச்சம் இல்லையா? அதுதான் கருத்தில் வளரும் காதல் எண்ணம் இல்லையா? அது வளர்கிற போது கனிகளைப் போல், பழங்களைப் போல் அது மகிழ்ச்சியை கொடுக்கும். காதலை எங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்? இயற்கையை ஒட்டி, இயற்கையை ஓமையாக காட்டி கவியரசு கண்ணதாசன் எழுதுகிற பல பாடல்களில் இதுவும் ஒன்று. அதனால் நமக்கு என்னெல்லாம் நம்ம முன்னாடி இருக்கிறதோ அதையெல்லாம் காண்பித்து நமக்கு இந்த காதலை ஊட்டுகிறார், வாழ்க்கையை செதுக்குகிறார், அப்படித்தான் சொல்ல வேண்டும். அருமையான பாடல் இது.
கண்ணில் தெரியும் வண்ண பறவை கையில் கிடைத்தால் வாழலாம். கருத்தில் வளரும் காதல் எண்ணம் கனிந்து வந்தால் வாழலாம். கன்னி இளமை என்னை அணைத்தார். என்ன ஒரு காதல் ததும்பும் சொல் இல்லையா? அதுதான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, காதல் உச்சத்தை தொடுவதற்கு இது போன்ற வரிகள் நம்மை ஈர்க்கிறது. கன்னி இளமை என்னை அழைத்தால் தன்னை மறந்தே வாழலாம். என்ன ஒரு பணிவு கவியரசு கண்ணதாசனுக்கு இல்லையா? வாழச் சொன்னால் வாழ்கிறேன், மனமாயில்லை வாழ்வினில். என்ன அற்புதமான வரி இல்ல? ஆழக்கடலில் தோணியைப் போல் அழைத்து சென்றால் வாழ்கிறேன் என்றுதான் அவர் சொல்லுகிறார். ஆகவே ஒரு ஒற்றுமை, ஒரு பணிவு வருகிறது. ஒரு ஆண் பெண்ணிடம் பணிவாகவும் போக வேண்டும். அதுதான் அன்பு, அதுதான் உயர்ந்த காதல், உன்னத காதல் இல்லையா? உயர்வான காதல். இந்த காதலுக்கு இணையாக என்ன இருக்க முடியும்? இந்த காதலை இவ்வளவு அழகாக கவியரசு கண்ணதாசனால் மட்டும்தான் சொல்ல முடியும். வாழச் சொன்னால் வாழ்கிறேன், மனமாயில்லை வாழ்வினில். ஆழக்கடலில் தோழி போலே அழைத்து சென்றால் வாழ்கிறேன். ஏரிக்கரையில் மரங்கள் சாட்சி, ஏங்கி தவிக்கும் இதயம் சாட்சி. உன்னுடைய மரங்களை சாட்சியாக அவள் சொல்லுகிறாள், இதயம்தான் சாட்சி என்று இவன் சொல்லுகிறான். அதாவது சாட்சிக்கு கூட மனிதர்களை வைக்கவில்லை, இயற்கையை நம்புகிறார் கவியரசு கண்ணதாசன். துள்ளி குதிக்கும் மீன்கள் சாட்சி என்கிறார் இல்லையா? ஆனால் அவர் துடித்து நிற்கும் இளமை சாட்சி, என் இளமையே சாட்சி இல்லையா? இயற்கையோடு இணைந்த பாடல், அதுதான் கவியரசு கண்ணதாசன். துடித்து நிற்கும் இளமை சாட்சி, ஏங்கி தவிக்கும் இதயம் சாட்சி. இருவர் வாழும் காலம் முழுவதும் ஒருவராக வாழலாம் இல்லையா? எவ்வளவு ஒரு ஒற்றுமை வந்து ஒரு புள்ளியில் வந்து நின்று விடுகிறார்கள். வாழ நினைத்தால் வாழலாம், அதுதான் வழியாயில்லை பூமியில். காதல் கடலில் தோணியை போல் நீந்துவோம் என்று கடைசியில் நீந்துவதற்கு தயாராகிவிட்டார்கள். இதுதான் கவியரசு கண்ணதாசன். அதனால் அவருடைய பாடல்லே ஒரு பாடலில் சொல்வார், இனி இருவர் அல்ல ஒருவர் தான் என்று ஒரு பாடலை குறிப்பிட்டிருப்பார். அதனால் சிறப்பான ஒரு பாடலை கவியரசு கண்ணதாசன் இதன் வாயிலாக நமக்கு தந்திருக்கிறார். நிறைய பாடல், 1 2 எடுத்து சொல்ல இல்லையா? அவருடைய வரியே அவருடைய பாடல்களுக்கு நாம் திரும்பவும் சொல்ல முடியும். அவ்வளவு சிறப்பாக பாடல்களை தந்த கவியரசு கண்ணதாசன் நம்மிடம் இல்லை என்றாலும் அவருடைய புகழ் நிலைத்திருக்கிறது. இன்னும் பல பாடல்களை அவருக்கு தெரிந்த அவருடைய என்னை ஈர்த்த அவருடைய பாடல்களை உங்களோடு இந்த பல்சுவை பெட்டகத்தின் வாயிலாக நான் தரலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சி. பல்சுவை பெட்டகத்தை பின்தொடரும்.